விடாமுயற்சி படத்திற்கு பிறகு ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. கதை, திரைக்கதை எல்லாமே பின்தள்ளி ரசிகர்களை கவருவதற்காக நம்ம ஆதிக் அவர்கள் இந்த படத்தை கொடுத்திருக்காரு. அதிஸ்வர் நடித்த எல்லா திரைப்படங்களுடைய ரெஃபரன்ஸையும் 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை கொடுத்து கொண்டிருக்காரு. ஆரம்பத்துல இது பார்க்க மாஸ் காட்சிகளாக வேற லெவல்ல இருந்தது. அதே போல எண்டி கேமே பக்காவாக முடிச்சிருக்காரு. சோ ஒரு படத்துடைய ஆரம்பத்தை விட கிளைமேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருந்ததால படத்தை பார்த்த பலருமே தொடர்ந்து நல்ல விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒட்டுமொத்த வசூல் விவரம் பற்றி ஒரு தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிருக்கு. அதாவது குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா 300 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படமா. சோ இந்த நிலையில இந்த படத்துடைய சேட்டலைட் ஓடிடி வசூல் அப்படின்னு ஓவராலா சேர்க்க கிட்டத்தட்ட 890 கோடி கிட்ட வந்துள்ளதாக சொல்லப்படுது. இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல படம் 1000 கோடியை எட்டுவிடும் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு. ஆகையால இந்த தகவலை அறிந்த ரசிகர்களோ இதனை சோஷியல் மீடியாக்கள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. உங்கள யாருக்கெல்லாம் குட் பேட் அக்லி திரைப்படம் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.